115வது சங்கீதம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் முடிய, ஆரோனையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவர், இஸ்ரவேலையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக, குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய விருப்பம் எல்லாம் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. யாரெல்லாம் அவர் மேல நம்பிக்கை விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய சித்தம். தேவனுடைய திட்டமே குடும்பம் தான். குடும்பத்தின் மூலமாய் தான் தேவன் உலகத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேதாமத்தை நம்ம பார்க்கும் பொழுது தேவனை நம்பின விசுவாசித்த எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தான்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.